எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய குரலில் அச்சு அசலாக அப்படியே த்ரிஷா அவங்க ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களையும் இதுதான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம், முதல்வர் விஜய் அவர்கள் திருப்பி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்க, த்ரிஷா அவர்கள் எந்த பாடலை முதல்வர் விஜய் அவர்களுடைய குரல்ல அப்படியே பாடினாங்க, அதை பார்த்த உடனே முதல்வர் விஜய் அவர்கள் பண்ண விஷயம் என்ன, சமூக வலைத்தளங்களில் இந்த அளவுக்கு ட்ரெண்டாக போகிற அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோ குழப்பலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மா வந்து ஆட்சியில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. 2 மாதத்தில் ஊழலை ஒழித்து காட்டு விட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா முதல்வர் விஜய் அவர்கள் தான். தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ஒரு ரூபா கூட ஊழல் லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதை சொன்ன ஒரே ஒரு நபர் முதல்வர் விஜய் அவர்கள் தான். எலெக்ஷன் நடந்து எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றியை அடைஞ்சாரு. 2 வருஷமான கட்சியின் மூலமா இன்னைக்கு சிஎம்மும் ஆயிட்டாரு. 2 மாசத்துல ஊழலை தமிழகத்து முழுக்கவே ஒழிச்சிட்டாரு. இது வந்து சும்மா நம்ம போற போக்கில் சொல்ல கிடையாது. ஒவ்வொரு மக்களும், ஏழை மக்கள், பணக்கார மக்கள்னு எல்லாருமே இப்போ இந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அரசு துறையில் உள்ளே போனாலே ஒன்று அலைய விடுவாங்க, இல்லைன்னா பணத்தை கேட்பாங்க. இப்போ எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு மரியாதையை கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நன்றின்னு இப்போ எல்லா தரப்பு மக்களும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பல தொழிலதிபர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை திருப்ப நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி 2 மாசத்துல எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு. நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம், திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம், எங்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர் மாதிரி ஒரு சிஎம் வேணும். அப்படி ஒரு சிஎம் வந்ததான் எங்களுடைய மாநிலம் முன்னேறும். அட்லீஸ்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்முடைய இந்தியாவுடைய பிஎம்ஆ மாத்திடுங்கன்னு மற்ற மாநில மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இது வரைக்கும் எத்தனையோ சிஎம்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு சிஎம் பார்த்தும் மற்ற மாநில மக்கள் இவங்க இந்தியாவுக்கு பிஎம்ஆ வரணும், இவங்கள மாதிரி ஒரு சிஎம் எங்களுடைய மாநிலத்துக்கு வரணும் யாரை பார்த்துமே சொன்னது கிடையாது. இதுதான் முதல் முறை. இதில் இருந்தே நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறாரு, இந்தியா முழுக்க மக்கள் எவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சியை அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களும் பேசுறது, நம்முடைய தமிழகத்துக்கு நிரந்தர முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு எல்லா தரப்புலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்க, என்னன்னா, பொதுவாகவே அதிகாரம் வரும்போது எல்லாத்துக்குமே ஆணவம் வரும். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவர்கிட்ட பணிவு ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் நேயர்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்பவே நல்லா மிமிக்ரி பண்ணக்கூடியவங்களாம். அவங்க என்னதான் ஸ்டேஜில் மிமிக்ரிலாம் பண்ணது இல்லைனாலும் அவங்க சூப்பராகவே மிமிக்ரி பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரங்களில் சிலருடைய குரலை மிமிக்ரி பண்ணி காட்டுவாங்களாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குரலில் ரொம்பவே நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்களாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குரலில் அதிகமாக எப்பயுமே த்ரிஷா மிமிக்ரி பண்ணுவாங்களாம். இப்படி இருக்கிறப்ப திடீர்னு த்ரிஷா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட்ஸ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குரல்லையே அச்சு அசலாக பாடி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பக்கத்தில் இருந்தவங்களாம் எல்லாருமே கேட்டது, யார் இவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, எந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இல்லை நீங்களே பாடுனீங்களா அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு, இல்லை இது த்ரிஷா தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்பவே சிரிச்சாராம். த்ரிஷா அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் குரலில் பாட்டு பாடினதை கேட்டு. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.